நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரின் 3 ஃப்ரண்ட் வார் அப்படின்றது இந்தியாவுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக மாறிடும். இந்தியா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும்போது நம்மளுடைய 140க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நியூக்ளியர் டிட்டரன்ஸை இந்தியா கொண்டு போய் முன்னாடி வைக்கும். இதே இடத்துல நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் அணு ஆயுதத்தெல்லாம் நம்மளால் தாக்க முடியும். இல்லை அங்கே பக்கத்துலேயே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ என்ன மாதிரியான மிலிட்ரி போஸ்டரிங் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். 4வது, இதை வந்து பங்களாதேஷோட இராணுவம் ஒத்துக்குவாங்களான்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. 5வது, அப்படியே இங்கே ஒரு விமான தளத்தை கொண்டு வந்தாலும் அந்த விமானம் டேக் ஆஃபே ஆக முடியாது. அந்த அளவுக்கு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு போர் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஒரு மேப் எடுத்து போட்டு டக்குன்னு இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்க, அதை எடுத்து மக்கள் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ தலைகளாக மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்குது. குறிப்பாக வந்து எக்ஸ் தளம். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்றும் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ போர் பயிற்சிகள் பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த போர் பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்தியா இதுவாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற போது நம்மளுடைய கடற்படை தளமும் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சினாரியோ கொண்டு போயிட்டு இருக்கோம். 2வது, இது வரைக்கும் பங்களாதேஷ் வரலாறுல பல அழுத்தம் வந்த போதும் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு அவங்க வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. அது எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்கான்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு இருக்குது, அவங்களும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. இதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வேறு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா நியூஸுமே அப்படியே 100% உண்மையாக வந்துருமா அப்படின்னா கிடையாது. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வந்து பேசும் பொழுது இந்த ரெஃபரன்ஸ் அங்கே வருதான்னு பார்த்துட்டு இதை இன்னொரு முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.